யாத்திராகமம் 17வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்கள். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் கவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். 4வது வசனத்துல மோசே இப்படி ஆண்டவர்ட்ட சொல்றார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். மோசேக்கு முன்னாடி முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க, தண்ணீர் கிடைக்காதது. இப்ப மோசே எல்லாரும் வந்து கல்லெறிகிறது போல கல்லெறியத்தக்கதாய் மோசே கொல்ற அளவுக்கு இப்ப வார்த்தைகளை மோசேக்கு முன்னாடி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. மோசேக்கு பதில் இல்லை, என்ன சொல்லணும்னு தெரியல. மோசே இதை தான் தேடி போய் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் கிடையாது. கர்த்தர் நடத்தின பாதையில மோசே கேட்கிற வார்த்தை. அதனால மோசே வந்து, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? இந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? கேட்கிற கேள்விகளுக்கு நான் என்ன சொல்லுவேன்? என்னை கல்லெறிந்து கொள்ள பார்க்கிறாங்க, எனக்கு பதில் ஆண்டவர்னு சொல்லும் போது 5வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல நிற்பேன். நீ அந்த கன்மலை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து அப்பொழுது இந்த முறுமுறுப்பு மாறும். அப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஆமென். மோசே கேட்கிற, என்ன செய்வேன் ஆண்டவர்னு கேட்டதும், மாராவின் பக்கத்துல வந்த போது ஆண்டவர் சொன்னா, நீ போய் அந்த மரத்தை வெட்டி போடுப்பா, தண்ணீர் மதுரமா மாறிடுன்றார். ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் வந்து மோசே கை நீட்டுன்றாரு, ஒரு காற்று அனுப்பி செங்கடல பிளக்கிறார். மாறா பக்கத்துல ஒரு மரத்தை வெட்டி போடுறார் மதுரமா. ஆனா இந்த இடத்துல வந்த போது இப்ப மோசே தனியா நிக்கிறாரு. மோசேக்கு இந்த இடத்துல அனுகூலமா பேசுறதுக்கு யாருமே கிடையாது. மோசேக்கு முன்பாக வரக்கூடிய கேள்விகளுக்கு மோசேக்காக கூட நின்று பதில் சொல்றதற்கு யாருமே கிடையாது. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு மோசேத்தை எடுத்து காட்டுறதுக்கு பதிலும் கிடையாது. இந்த நிலையில தான் மோசே ஆண்டவர்ட்ட கேட்கிறார், என்ன செய்வேன் ஆண்டவரே? என்ன செய்வேன்? உங்களை நம்பிதான் இந்த பாதையில நடந்து வந்தேன். நீங்க சொன்னதுனால தான் இவ்வளவு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்ப என் முன்னாடி இருக்கிற கேள்விகளுக்கு நான் என்ன செய்ய போறேன், என்ன சொல்ல போறேன்? கேட்டதும் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்ல, நான் ஓரேபில கண்மேல மேல நிப்பேன், நீ வேற எங்கேயே பார்க்காத, அங்க வந்து பாரு, உனக்கான பதில் அங்க உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை பேச வேண்டும் என்று வரவில்லை, ஆனால் ஆராதித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். உனக்கான பதில் ஒரே ஒரு இடத்துல தான், கண்மேல மேல மட்டும்தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கான பதில் கண்மேல உண்டு. இயேசுவின் நாமத்திலே கூட ஒரு வார்த்தையை சொல்றேன், அந்த கண்மலையை பார்க்கிற முகத்தை வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். கண்மலையை பாரு, அங்க நான் நிக்கிறேன் மோசே, நான் உனக்காக நிக்கிறேன். ஹல்லேலூயா. வேற எந்த இடத்துலயுமே இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னதை பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல வந்த போது பதில் இல்லாம நிற்கும் போது மோசே முதல்ல சொல்ற வார்த்தை, கண்மலையை பாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல சொல்ற, நான் கண்மலையில உனக்காக நிற்பேன், உனக்கு பதில் தர்றதுக்கு, இந்த முறுமுறுப்பை மாத்துறதுக்கு, இந்த நிந்தையை நீக்கிறதுக்கு, இந்த கேள்விக்கான பதிலா நான் உனக்காக நிற்பேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் பதில் கிடைத்தது என்று நம்புறீங்க? ரிகாபாலா ஹந்தரபா ஷலத ரியாதரா லிகாதரிபா ஷகத ரியாதரா ஹம்தரகத ரியாதரே. ஹல்லேலூயா. உனக்கான தண்ணீர் கண்மலையில தான் இருக்குது, உனக்கான பதில் கண்மலையில தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார், நீ சும்மா போக கூடாது. நீ எப்படி போன தெரியுமா? உன் கையில வந்து கோலை பிடிச்சிட்டு போ. உன் கையில கர்த்தர் கொடுத்த கோல். அதனாலதான் தாவீது ஜெபிக்கும் போது இப்படி, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக வார்த்தையை பிடிச்சிட்டு போ, கண்மலையை பாரு, உனக்கான தண்ணீர் கண்மலையிலிருந்து வருவதை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. உம்மைத்தான் ஏசப்பா, உம்மைத்தான். ஓ உம்மையன்றி உம்மையன்றி நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் இப்படி வந்திருக்கிறீங்க? நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே, நீங்க தான் செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். எத்தனை பேர் சொல்லபடி நீர் சொன்ன வார்த்தைய, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டே, நீர் சொன்ன வார்த்தைய உங்க முகத்தையே நோக்கி, ஆமென், உங்க முகத்தையே. ஆமென். ஆண்டவர் சொல்றான், நீ கோலை பிடிச்சிட்டு ஜனத்தை கூட்டிட்டு கண்மலை கிட்ட வந்து நில்ல. நீ கண்மலையை பாரு மோசே. பதில் இல்லையேங்கிற கேள்வியோடு யாராவது இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு பதிலே இதுதான். கண்மலையை பாருங்க. எதை பிடிச்சு பார்க்கணும்? கர்த்தர் கொடுத்த வார்த்தைங்கிற கோலை பிடிச்சு பாருங்க. இந்த வார்த்தை கொண்டு பேசி பாருங்க. இந்த வார்த்தை கொண்டு அவரிடத்தில் நின்று பாருங்கள். உங்களுக்காய் கண்மலை பிளக்கிறதையும், உங்களுக்காய் தண்ணீர் வருகிறதையும், உங்கள் முன்பாய் இருக்கிற முறுமுறுப்புகள் நீங்குகிறதையும். glory ராகாபாலா கதாரா. 2 முறை இப்படி நடக்கும். முதல் முறை ஆண்டவர் அடின்னுவார், 2வது முறை பேசுவார். ஆனா 2வது முறை மோசே ஆவேசத்துல அடிச்சுவார். ஆமா, முதல் முறை அடிச்சாச்சு, 2வது முறை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பேசினாலே போதும். ஹல்லேலூயா. முதல் முறை அடிச்சாச்சு. நமக்கா ஏற்கனவே அவர் கல்வாரியில் அடிக்கப்பட்டு விட்டார். அவர் அடிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நாம் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நான் பிழைப்பதற்கு நான் அடிக்க தேவை கிடையாது. நான் என் அப்பான்னு கூப்பிட்டா போதும், நான் பேசினால் போதும், எனக்கானது கண்மலையிலிருந்து வரும்னு விசுவாசிக்கிறவங்க. ராகாபாலா கதா ரிபா சந்தலராதரா லிகாதரியாதரா. ஆமே, முதமுறை மோசே ஆவேசத்துல போய் நிக்கிற, என்ன செய்வேன் ஆண்டவர்? இன்னொரு ஆண்டவர் சொல்ற அடின்றாரு. அடிச்சது தண்ணீர் பிறகு. 2வது முறை போகும்போது ஆமா மோசேட்ட பேசுன்றார் கண்மலைட்ட. நம்மள்ட்ட இன்னைக்கு அதான் சொல்ற, நீ பேசியாண்ட, நீ என்ன பார்த்து கேளு, நீ என்னட்ட பேசு. ஆமா, ஆனா மோசே கோவத்துல, மோசே அன்னைக்கு கோவத்துல அடிச்சது போல நம்ம இன்னைக்கு வார்த்தைகளை விடுறோம்ல. ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படி, ஏன் ஆண்டவரை இப்படி, ஏன் ஆண்டவரை? சில முறுமுறுப்புகள், சில தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை மனுஷங்க முன்னாடி கூட சில நேரத்தில் நம்ம கோபத்துல பேசுறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீ பேசு, வார்த்தையை பிடிச்சு வச்சு பேசு. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பதில் கண்மலையில் இருந்ததை மட்டும்தான் உண்டு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பார்க்கிற முகத்தை, என் முகம் வெட்கப்பட்டு போகாதுன்னு விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்ப நீங்க ஆமென்லாம் சொல்லக்கூடாது, கையை உயர்த்தி, என் முகம் வெட்கப்படாது, என் முகம் வெட்கப்படாது, என் குடும்பம் தலை குனியாது, என நான் பார்க்கிறது கண்மலையே. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி சபையே, கண்மலை உயர்த்து சபையே. மகிமை 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 மகிமை. உனக்காய் கண்மலை பிளக்கிறது, உனக்காய் தண்ணீர் புறப்படுகிறது. ஓ ராகாதா ரபா ஹந்தரக ஷகதரா. மகிமையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கண்மலை பார்த்த முகம் வெட்கப்படாது. ஆமே. சில உள்ளத்தோடு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறது, ஆவில உணர்கிறேன். நான் இந்த வார்த்தை பேச வேண்டும் எடுக்கவில்லை, இன்னொரு வார்த்தை தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆராதிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசு, என்ன பார்க்க சொல்லுன்றார் ஆண்டவர். என்ன பார்க்க சொல்லு? நீ ஏன் கூட இருக்கிறவங்கள பார்க்கிற? நீ ஏன் சுத்தி சுத்தி பார்க்கிற? பதில் எங்க கிடைக்கும்? உனக்கு பதில் பரலோகத்திலிருந்து மட்டும்தான். கண்மலை பாரு. அவன் வேற எந்த இடத்துல நம்ம தனியா நிக்கிறோமோ அங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் வந்து நிப்பேன்னு வரான். நான் வந்து நிப்பேன்பா.
ஆண்டவரே நான் என்ன செய்ய, தனியா நிக்கிறேன். கண்மையில வந்து பாரு, உனக்கு நான் வந்து நிக்கிறத உன்னால பார்க்க முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடந்து வந்த பாதையில பல சூழ்நிலை தனிமையா நின்ற போது அப்பா என் கூட நின்னதை நான் பார்த்தேன்னு சொல்றவங்க.